நீங்கள் எத்தனையோ கோவில்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு கிணறு வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் கோவிலாக மாறும் அதிசயத்தை பார்த்திருக்கிறீர்களா? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐயங்கார் குளம் என்ற அமைதியான கிராமத்தின் நடுவில் காலத்தையே சவால் செய்யும் ஒரு மறைக்கப்பட்ட அதிசயம் இருக்கிறது. அதுதான் நடவாவி கிணறு. வெளியிலிருந்து பார்த்தால் இது ஒரு பழமையான கோவில் போல தெரியும். பெரிய கற்களால் கட்டப்பட்ட அந்த பிரம்மாண்ட தோரண வாயில், அதற்குள் செல்லும் ஆழமான படிக்கட்டுகள், ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் வரலாற்றுக்குள்ளே இறங்கிக் கொண்டிருப்பது போல இருக்கும். இந்த கிணற்றின் உண்மையான அதிசயம் உள்ளே சென்ற பிறகுதான் தெரியும். கிட்டத்தட்ட 16 தூண்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மண்டபம், சிற்ப வேலைப்பாடுகள், கோவில் கட்டிடக்கலை. பார்க்கும்போது இது கிணறா அல்லது தண்ணிக்குள் மறைந்திருக்கும் கோவிலா என்று தோன்றும். இந்த கிணறு ஆண்டு முழுவதும் தண்ணீரால் நிரம்பியே இருக்கும். அதனால் யாராலும் இதன் உள்ளே செல்ல முடியாது. ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும், சித்திரை பௌர்ணமி அன்று, இந்த கிணற்றில் இருக்கும் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்படும். ஏனெனில் அந்த நாளில் வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து வரதராஜ பெருமாள் உற்சவர் அலங்காரத்தில் இந்த கிணற்றுக்குள் எழுந்தருளுவார். அவர் இந்த மண்டபத்தை 3 முறை சுற்றி வரும்போது ஒரு கிணறு ஒரு தெய்வீக கோவிலாக மாறிவிடுகிறது. அத்திவரதரை பார்த்தாலும் தண்ணீரோடு இணைந்த வரலாறு. இப்போது இந்த நடவாவி கிணறும் அதே மர்மத்தை தாங்கி நிற்கிறது. இந்த கோயிலை சுற்றி 3 கிணறுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது இந்த ஒரு கிணறு மட்டுமே நம்ம வரலாற்றின் சாட்சியாக நிற்கிறது. இப்படி நம்ம ஊருக்கு அருகிலேயே இருக்கும் பல அதிசயங்கள் காலத்தின் பின்னாலே மறைந்து கிடக்கிறது. இந்த சித்திரை பௌர்ணமி மிஸ் பண்ணாதீர்கள். ஒரு கிணறு எப்படி கோவிலாக மாறுகிறது என்பதை உங்கள் கண்களால் பார்த்து உணருங்கள். இது ஒரு இடம் மட்டும் இல்லை, இது தமிழர் கட்டிடக்கலையின் மறக்கப்பட்ட அதிசயம். ஆண்டு முழுவதும் தண்ணீரால் நிரம்பியிருக்கும் இந்த கிணறு அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் முழுக்க காலி செய்யப்படும். ஏன்னா அந்த நாளில் உலகத்தையே ஆளுகிற வரதராஜ பெருமாள் டெம்பிள் வரதராஜ பெருமாள் இந்த கிணற்றுக்குள்ளே காட்சி தருவார். அந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த அதிசயமான கிணற்றுக்குள்ளே நம்மளால இறங்கி பார்க்க முடியும். பார்த்தவுடனே இது கிணறா அல்லது தண்ணிக்குள்ள மறைந்திருக்கும் கோவிலான்னு தோணும். இந்த வருட சித்திரை பௌர்ணமி மிஸ் பண்ணாதீங்க. கரண்ட் லொகேஷன் வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல கேளுங்க.